ஹாப்பி தீபாவளி. சரா பிரான்ஸு பாட்டிலுக்கு 10 ரூபாய், பாட்டிலுக்கு 10 ரூபாய், பாட்டிலுக்கு 10 ரூபாய், பாட்டிலுக்கு 10, பாட்டிலுக்கு 10 ரூபாய். தேன் 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 நன்றாய் குடித்தேன், அந்த சரக்கை அடித்தேன் துடித்தேன். நடி என்ன என்னை காணவில்லையே நீ. அம்மா பேனுடைய கைத்த வச்சுட போறமா. அதுதான் இப்போ உனக்கு பண்ண போறேன் பாரு. ஒரு நல்ல நாள் வருது. இன்னைக்கு என்ன நாள்? இன்னைக்கு திங்கக்கிழமை. தீபாவளி. இன்னைக்கு திங்கக்கிழமை தீபாவளி. சரி திங்கக்கிழமை தான் இன்னைக்கு தீபாவளிடா. என்ன பண்டிகை? என்ன பண்டிகை? தீபாவளி. வீட்டில் ஒரு பட்டாசு எதுனா ஒன்று வாங்கி வச்சியா? நான் உன்னை அப்பயே பண்டு போடினேன். சொன்னமேடா பண்டில் வாங்கி எவ்வளோ பேர் போடுறாங்கடா, எவ்வளோ பேர் பட்டாசு பாக்ஸு. பின்ன ஜோஜாக்கா பண்டு போகுது. ஸ்வீட் தரதான், கறி தரதான், நகை தரதான். ஒரு நிமிஷம், எனக்கு இங்க யாருன்னு தெரியும்? உனக்கு தான் உங்க ஏரியால தெரியும். பக்கத்துல பரிமளா கண்ணே. எனக்கு தெரியும். பெரிய பெரிய பாக்ஸ் தரது, பெருசு பெருசா தரது. நீ எதுக்கு லாக்கில எல்லாம் வீட்டை மதா போடுவாங்க. நான் உன்னை திட்டுறதுக்கு வந்தா நீ என்ன நான் கேள்வி கேட்டுனுக்கிற? ஏந்திரே. இப்போ என்ன உங்களுக்கு பிரச்சனை? இந்த தள்ள பேர் நிறைய இருக்குது. எனக்கு ஒரு பட்டாசு பாக்ஸ் என்ன கொடுக்குறேன் சார். நாங்கள் எல்லாம் வெடிக்க போகிறோம். நானே டீனாம்மா ஷேரன். சார் பட்டாசு பாக்ஸ் என்ன சார் நினச்சினுக்கிறேன்? நீ என்ன நினச்சினுக்கிற? ஒரு நல்ல ஒரு அப்பங்காரன் என்ன பண்ணுற நீ? ஆட்டோக்கு டியூ கட்டல. ஒரு பட்டாசு பாக்ஸ் என்னைக்கோ வருஷத்துல ஒரு நாள் வருது. அந்த நாள் ஐயா, அதுக்கு ஆட்டோ டியூ, வீட்டு வாடகை, கடன் கொடுக்கறது இதெல்லாம் சேர்ப்பியா கணக்குல? நீலாம் நல்லா வருவேடா, பொழைச்சிக்குவே நீலாம் சூப்பரா. அப்பா அம்மா மாதிரியே பண்றவர், அப்படியே உஷாராகிற பேர். பார்க்காத ஸ்லோ மோஷனா? உனக்கு என்ன பட்டாசு வேணும்? வாங்கி தாடா. உண்மையா தான்டா ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் வெடிக்கிறாங்கடா. பக்கத்து வீட்டில் சுஜி பையன் கூட வெடிக்கிறான். என்ன நினச்சிருக்கிற நீ? தீரா இங்கேருந்து பார்க்குறாள். உனக்கு ஒரு மாதிரி அசிங்கமா இல்லை? நான் வாங்கி தரேன் பட்டாசு, நீ பாரு, அப்புறம் நீ பேசுவ. கிளம்பி ரெடியாவு, நான் உனக்கு சரியான பட்டாசு வாங்கிடுவா. ஐயோ சீக்கிரம் வாப்பா. எப்பா கம்முன்னு உனக்கு பட்டாசுலேருந்து எல்லாமே உனக்கு கிடைக்கும், புரியுதா? மணி ஹாப்பி தீபாவளிடா. தீபாவளியா? நானே காதல் வழியில இருக்கிறேன்டா. எனக்கு லவ் ஃபெயிலியர் ரகம்னுடா. லவ் ஃபெயிலியரா? ஏன்டா வயிற்றுச்சல் பண்ணுற? உனக்கு எக்ஸ்ட்ரா ஆயிலாம் கேஸும் போடுறேன்டா. இந்த மாதிரிலாம் பண்ணாதடா. இவ தான் டார்ச்சர் பண்ண, நீ ஏன் டார்ச்சர் பண்ணுற மணி? எதுக்கு நடுவில் வலிக்கிற? வா போலாம், வா. பட்டாசு வாங்கணும் மாணி. லவ் ஸ்டோரி அப்புறமா வச்சுக்கோப்பா தம்பி. பட்டாசு கது மூடுமா. ஐயோ பட்டாசே. ஓகே பா. பொண்டா வாங்கினா இந்த சின்ன சின்ன வெடிலாம் வாங்காத பொண்டா. பெரிய பெரிய வெடியா வாங்கடா. இந்த வான வெடி, சாரம், நியூக்ளியர் பாம்பு வாங்கடா. என்ன தர வெறுப்பேத்துறேன்? நீ தான் இப்ப வெறுப்பேத்துற. இந்த வான வெடி அப்புறமா சாரம் பெருசு பெருசா இருக்கும் பத்தியா, ஆட்டோ பாம். நான் நினைச்சிருக்கிறேன் இப்ப ட்ரெண்டிங்கா தெரியலையா உனக்கு? வாயா. ஐயோ அவன் நாட்டு வெடி வாங்குறவங்க மாரி பேசுவேன். பாரியா என்ன மாதிரி வெடி? நீ இன்னைக்கு ஏரியாவில் மட்டும் எத்தனை பேர் லுங்கில டப்பாஸ் போட மாட்டேன் பாரு. நீ இந்த தீபாவளி நம்ம தீபாவளி தான் இன்னைக்கு. ஏரியாவே சதுர போகுது பாரு. சரி நல்ல பட்டாசா வாங்கலாம்டா. நல்ல பட்டாசா வாங்கலாம். அது முன்னாடி பயங்கரமா பசி சாப்பிட்டு போலாமா? சாப்பிடுவோம். கடை என்ன? ஆஹா ஏதோ ஒரு பிரியாணி கிடைக்குதுமா. எப்பா பாரு பிரியாணி கிடைக்கும். இந்த மாதிரி கடை கட்டின்னு வருவேன். அங்க பாரு என்ன பிரியாணி தானா? சாப்பிடலாமா? பரவாயில்லடா. பரவாயில்ல சாப்பிடலாம்டா. குஸ்கா சாப்பிடலாம்டா. ஏம்மா முகநகை நட்பது நட்பு. பிரியாணியில் கறி எல்லாம் சாப்பிட்றது தப்பு, புரியுதா? குஸ்காலாம் சாப்பிட விடாதம்மா. சரா அங்கே தான் குஸ்கா கட்டின்ட்டானுங்க. இங்கே போய் சரியான கடை இருக்குது. என்ன ஒரு நல்ல காரியம் பண்ணாலும் எங்கே போனாலும் நல்லா சாப்பிட்டு திருப்தியாக போகணும்னு சொல்லியிருக்காங்க எங்கள் அம்மா. உனக்கு தான் பண்ண போகிற காரியம். ஏன்னா ஒரு இடத்துல எனக்கு மொக்கையாச்சு, குஸ்கா கத்திர மொக்கையாச்சு. அந்த மொக்கை ஆனாலும் சரியான ஒரு பிரியாணி கட்சி. நீ சாப்பிடு, நான் உன்னை வேடிக்கை பார்த்துன்னு சாப்பிடு. எப்படி சாப்பிட முடியும்? சாப்பிடு. அதில் ஒரு கறி நரம்பு கறின்னு சொல்கிறாரு. இந்த நரம்பு கறி தானே
தேங்க்யூ. குடல் சாப்பிட்டு ஃபஸ்ட்டு மூணு அதே மூடினா இந்த மாரி அந்நிய பேச்செல்லாம் பேசக்கூடாது. வாயை பேசாம மூடின்னு சாப்பிடுமா நம்ம தப்பா சொன்னோம். டீசெண்டாக பேசணும். வெளியே வந்தால் எல்லாம் வெளியவே வாங்குவேன். இந்த கை நண்பர் என்ன ஒரே கறியாக தள்ளுற? இப்போ சாப்பிட்டுட்டு போயிட்டு பட்டாசு வாங்க போகிறோம். பட்டாசா? உனக்கு என்ன பட்டாசு நீ கேட்டல? நான் மறந்துட்டேன் எது வந்தேன்னு. இது சாப்பிட்றதுல மறந்துட்டேன். வேணுமா உனக்கு? சரா சாப்பிட்டு ஒரு மாதிரி மந்தமா தூங்கிட்டு போய் பட்டாசு வாங்கலாமா? ஐயோ செத்துருவேன் நீ அதுக்குள்ள. அங்க ஒரு பட்டாசு கிடக்குது. எங்க? தோ லெஃப்ட்ல. என்னடி எல்லாமே பட்டு பட்டு நம்மளுக்கு கடிக்குது. அதோடா அதிரடி ஆஃபர் 70%. ஆமா மஜா இது ஓரமா கேட்டு. எல்லாம் பெரிய வீடியோ வாங்குறோம். ஐயோ கேஸ்டா கேஸா? சோர்ஸ் எடுத்து போயிடுது. பட்டாசு பேரா 100 ரூபாய் 500 ரூபாய் ஃபுல்லா காசுங்க, பணம். இதை வெடிச்சா பணம் இது பறக்கும் போது பேப்பர் பறக்காதான், பணம் தான் பறக்குமா? வேணா வாங்கி வச்சு பாருங்க, கடன் தொலைலாம் போயிடும். கேஸ் பேர். ஆமா, இந்த கேஸ் எடுத்து போய் உங்க வீட்டில் சோர்ஸ் வைங்க. பயங்கரமா ஓலை கொதிக்க 2 நாள். என்னது என்ன வெடி அது? 5 கலர் வெடி. ஆப் உஸ்மானா மாதிரி 5 கலர். திவாகரோட மோசமாக அடிக்கல. ஹாப்பி ட்ரீம்ஸ். இது வந்து இது எத்தனை கலர் போகுது? 5 கலர்ஸ். 5 கலர்ஸ். அது பேர் கேஸ். அங்க என் ஐடிக்கு ஒரு டப்பாஸ் பாருங்க அங்க. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வாங்கு. ஹாப்பி தீபாவளி. கடே மேஜிக் வேர்ல்ட். மேஜிக் வேர்ல்டுனா அந்த மேஜிக் கொம்பு வச்சு பண்ணலாம்ல. புஷ்னு வருமா இது? தெரியல, வாங்கினதா தெரியும். வாங்கடா பொறுமையா உனக்கு எல்லாமே நான் அந்த கடியை மொத்தமாக வாங்கி கொடுத்துறேன். அவனு அமைச்சர் பாட்டு ஹீரோயினி வெடி சின்ன நான் நயன்தரா வெடிக்குதா? நயன்தரா இல்லையா? நயன்தரா பத்தி அவங்கலாம் எவ்வளோ பேர் ஆளு வீட்டு அவுட் அடிக்கிறாங்க பார்த்து. நயன்தராலாம் இல்லையா? ஏய் ஏன்னா அவங்க நயன்தரா ஃபேன் சொன்னா கோவப்படுவாங்க. அது வந்து பெரிய வெடி. அது 10,000 வாலா? 10,000 வாலா. அதெல்லாம் வாங்க பிளான்ஸ். கண்டிப்பா வரேன். பாரு ஒரு ஆன்சர். நான் தான் இப்போ உனக்கு சுட போறேன். உண்மையாவே பாரு. வாங்கலாம். இப்போ வித்தியாசமாக ட்ரெண்டிங்காக வந்து வெடி எதுனா? ட்ரெண்டிங் வெடினா எதோ ஸ்கீமோ அந்த முட்டை வரும் பின்னாடி. அதெல்லாம் நாங்க வச்சிருக்கிறோம். பலூன் ஓ உந்த பர்றா உன் வெடி பர்றா. முட்டை வருதே இல்லையா? எனக்கு தான் முட்டை வரும் போல தீபாவளி. டான்ஸ் உன் வெடி பேர். யா வெடி? நீங்க இருக்கவதான் உனக்கு வந்து இது எல்லாமே வந்து வாங்கணும்னு தோணுது. அதனால நீ என்ன பண்ண? வாங்கணும். நான் சர்ப்ரைஸா வாங்கிட்டேன். நீ வெயிட் பண்ண. நீ சொல்றது பார்த்து எல்லாமே பதில உங்களுக்கு சர்ப்ரைஸ் எல்லாமே நான் எல்லாமே. எனக்கு அந்த 2 பூனையை பார்த்தா ஆனா அந்த 2 பூனையை நம்ம ஆனா விட்டு நம்ம விட்டுதாங்குது. நான் உனக்கு எல்லாமே வாங்கிடுறேன். நீ வெளியே வெயிட் பண்ண உனக்கு சர்ப்ரைஸா வாங்கிடுறேன். வெயிட் பண்ண வரேன் போ. நான் நீ சொல்லுதான் எல்லாமே நான் வாங்க போறேன் போ. என்னன்னா என்கிட்ட வந்து பட்ஜெட் ரொம்ப கம்மியாகுது. அதுக்கேற்ற மாதிரி அவளுக்கு வாங்கிட்டு போய் தரலாம். ஏன்னா அதனால தான் அமுச்சு விட்டேன். ஏன்னா இருந்தாலும் என்ன நிறைய கேட்பா, நிறையா வாங்க முடியாது. ஆனால் இங்கே வந்து 70% ஆஃபரை போட்டு பயங்கரமாக தராங்க. நம்ம வடபழனி சாலிகிராமம் பக்கத்தில் இந்த பட்டாசு இடங்குது. சூப்பராக அது வந்து வாங்கிட்டு போங்களேன், பயங்கரமாக இருக்கும். பட்டாசு ஐயோ பட்டாசு எங்க? என்ன ஒண்ணு மேலமா வர? என்னடா வீட்டுக்கு எத்தனை சொல்லிட்டு தூக்க முடியல உன்னால? அதெல்லாம் இல்லை. வேற பட்டாசு வெடினு வச்சுக்க. ஒரு ஆட்டோ பாம்பு வெடினா குழந்தைங்க தூங்குவாங்க, டம்முன்னு கேட்கும். அது அவங்களுக்கு வந்து பிரச்சனையாக இருக்கும். அதே வந்து ஒரு ராக்கெட்டு கிட்ட ஊறனா யார் வீட்டுனா சொல்லி அதனால தான் வான வெடி கேட்டேன். அதுதான் வான வெடி வேடிக்கல இல்லை.
எதனா ஒன்று பண்ணால் மற்றவங்களுக்கு இடைஞ்சலாக இருக்கும். நெருப்பு படம், குழந்தை இருக்குது, தேவையில்லாமல் நம்ம எதனா ஒன்று படிச்சுன்னா ஹாஸ்பிட்டல் இருக்கணும். அதனால சர்ப்ரைஸாக வந்து இந்த வெடி வாங்கிது. இது வந்து தவிர சாரா அங்கே இருக்குதுல இதுதான் சார் ட்ரெண்டிங்கான வெடியா. தவிர ஐயோ உனக்கு தான் இப்போ வாங்கிட்டு வந்துக்கிறியா? ஏய் அடி செருப்பால நாயே. ஏய் பிரான்ஸே நான் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவேன். ஐயா இந்த மாதிரி வெடி என்ன பண்ணுது சொல்லு. எப்படி வெடி இது? நீயே உட்காந்து வச்சுன்னு ராஜா. இது வாங்குறது நான் வீட்டாண்டே வாங்கிட்டு போனேன். எதுக்கு அவ்வளோ பெரிய கடைக்கு கூட்டின்னு போனேன்? வீட்டாண்டே விற்கிதா? ஏமாத்துறது உனக்கு குழப்பில்ல? 100 ரூபாய் அவ்வளோ பெரிய கடைக்கு எதுக்கு கூட்டின்னு போனேன்? சாரா இதுதான் கேஸ் வான வெடி இதெல்லாம் ஆசை காட்டி ரொம்ப மோசமான. அதெல்லாம் மத்தவங்க பப்ளிக் சாரா 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 எனக்கு. ஏய் என்ன இதுக்கு டென்ஷன் ஆகுது? இப்போ எது நான் டென்ஷன்லாம் ஆகல. உன்கிட்ட ஒண்டி பணம் இருக்குதுன்னு ஆடாத. நான் வாங்க தெரியும் எனக்கு. வாங்க தெரியும். வாங்கிக்க தெரியும். ஏய் வா போலாம். இதான் வெடிக்கு பண்ணோம். மூடிக்கினே நீயே எத்தனை போய் நீ உங்க அம்மா உங்க அப்பா எல்லாம் உட்காந்து வச்சுன்னு இருங்க. போங்க. போறலாம் அசிங்கப்பட்டாது என்ன சொல்லிட்டேன் நான். என்ன அசிங்கப்பட்டு இது வெடி என்ன சார் வெடி வேணாம்? நீயே வச்சுன்னு உட்காந்து எப்பா உன் ஆட்டோ எடுத்துன்னு போ. இது எடுத்துக்கிறேன். ஏய் அப்புறம் பிரான்ஸே என் வாயில் அசிங்கமாக வரும் சொல்லிட்டேன். என் காலில் பட்டுச்சுன்னா நான் அசிங்கமாக கேட்பேன். என்ன சார் எங்கே சார் போகிறேன் சார்? டென்ஷன் எனக்கு போய் நான் என்ன பட்டாசு வேணுமோ எனக்கு வாங்கின்னு வீட்டுக்கு வந்து எனக்கு தனியாக உட்காந்து வெடிக்க தெரியும். கிளம்பு. என் கூட வர முடியும்? நான் வரமாட்டேன். ஆட்டோ தான் உனக்கு ஓசியில் நாங்கள் எடுத்துக்கிட்டு போய் ஓசிலே ஓட்டு. சாரா சாரா அது தேவையில்லாத பண்ணா சாரா. சாரா வா சாரா. வா சாரா. சனினப்பா சாரா வா சாரா. நான் போய் பட்டாசு வாங்க போகிறேன். கத்தாத பட்டாசு வாங்க போயா? கத்தாத கத்தாத கத்தக்கூடாது. நான் ஒன்றும் உனக்கு வந்து ஜோக்கர் கிடையாதுண்ணா. நீ வா சரி நான் வாங்கி தர பட்டாசு. நான் அங்கேருந்து ஒரு கதையை சொல்லணுன்ட்டு இங்கே வந்து நீ இந்த பட்டாசு வாங்கி எடுத்து எவ்வளோன்னு வாங்கினேன் அதை? 100 ரூபாய் இது. எவ்வளோ இது ஒன்று? அப்போ 20 ரூபாவா? 20 ரூபாய் இது. எங்கள் வீட்டாண்ட 10 ரூபாய் அது. போ. இதுக்கு தான் லாக்கி நீ. பிரான்ஸே செருப்பாலே நான் அடிப்பேன். உண்மையாவே நான் செருப்பாலே அடிப்பேன். உண்மையாவே செருப்பாலே அடிப்பேன் நான் சொல்லிட்டேன். காட்டு காட்டு. சூப்பரா நல்லா இருக்குது. இது வாங்குறது கடை அவ்வளோ சொல்லி கூட்டினதை ஏற்றுங்கண்ணா அப்படியே மேலே ஏற்றணும். இது வாங்கத்தான் நான் இப்போ இது அப்படி அங்கேயே சொல்லல என்கிட்ட. இதனால எல்லாத்தையும் சுற்றி ரொம்ப கஷ்டப்படுறேன். நான் பிச்சை எடுக்கிறேன். அதனால இதான் ஒன்று வாங்கி தருவேன். பிச்சை எடுக்கிறேன் தேவையில்லாத இப்போ சத்தா டென்ஷன் ஆகிடும். நான் யார் டென்ஷன் ஆகுது? யாரு? சனியா அப்படி வா போலாம். எத்தனை கிளம்பி இங்கே ரோட்டில் அசிங்கம் எல்லாம் பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆயிடுவேன். அப்புறம் ரோட்ல நான் பண்றது வரோம் சொல்லிட்டேன். தீபாவளி கொண்டாடுறா. தீபாவளி உனக்கு நாளைக்கு சரியான தீபாவளியை நான் கொண்டாடுறேன். சரா சாரா ஆயா எங்களுக்கு. ஹலோ மா எங்கம்மா இருக்கிற? வே உன்னை காதலிச்சு மனம் முடிச்ச சாரா ஒரு வார்த்தையால ஆக்கிட்டியே கேரா. நான் உங்களாண்ட கேட்குறேங்க நேரா. நான் என்ன தப்பு பண்ண கோச்சிக்குன்னு போறேன். காயில தான் உன் லவ் ஃபெயிலியர் என்ன அதுக்குள்ளே என் குடும்பம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு பாரு. உன் காரி மூஞ்ச காதலத்தின்னு போய் எங்கன்னா சொல்ற இருக்கு ஸ்டேஷன்ல காரி துப்பிடுவேன். லவ்டு நானே லவ் ஃபெயிலியர் இருக்கிறேன்னு சொல்றேன். நீ காரி துப்புடா. எவ்வளோ துப்புதான் துப்பு. என்ன பண்ணுறது? அதே மாதிரி நான் ஆகிறேன். கேஸு காசு அவங்ககிட்ட தான் இருக்குது. எனக்கு சோறாவை தான் போடுவேன். என்ன பண்ண முடியும்? 2 பேரும் இன்னைக்கு பட்னி தான். உன்னை காதலிச்சு மனம் முடிச்ச சாரா. விட்டுண்ணா லிஃப்ட்ண்ணா. லிஃப்ட்ண்ணா. நானா எப்போ பார்த்தாலே நீ ஏன் வர? இல்லை நான் சாவ வச்சிருண்ணா. இன்னும் ஆட்டோ முன்னாடி வந்துட்டா சொல்லலாம். எப்போ பார்த்தாலே இது பண்ணிக்கிறேண்ணா. நானா பிரச்சனை உனக்கு சொல்லலாம். டேய் ஒன்று ஏடா பிரச்சனை? உட்கார கொஞ்சம் உட்கார. உங்கள்கிட்ட பேசுங்க உட்கார. நானா ஆட்டோவில் ஏற்றுறேன். மானிக்கு ஏற்ற மாட்டானே. உட்காரா ஏற்றுவாங்க. உட்கார போலாம். அதான் உட்கார. போனா எங்கண்ணா போகிறோம்? எங்கன்னா போகண்டா. சாவ போகலாண்டா. சாவ போகலாமா? நான் ஊருக்கு போகிறேண்ணா தீபாவளிக்கு. செத்துட்ட பிறகு போகலாம். நாளைக்கு ஊருக்கு போயிட்டேன். இங்கே செத்துட்ட போகிறேன். நானா என்னை சாவடிக்குது பார்க்குறேன்.
டேய் நம்ம சாவ போலாம்டா சாவ போலாம். நான் இறக்கி விடணா, நான் போறேண்ணா, பஸ்ஸில் பிடிச்சி போறேண்ணா. நான் சாவ நான் ஆடுறதுக்கு ஆசைப்படுறேன், நான் சின்ன பையனா நானு, என்னை விட்டுண்ணா ப்ளீஸ்ண்ணா. டேய் செத்துலாம் ஏன்டா இப்படி பண்ற? நான் உனக்கு என்ன வயசாகுது, எனக்கு என்ன வயசாகுது பாருண்ணா, சின்ன பையனா நான் இன்னும் வாழணும்ண்ணா. அன்னைக்கு நான் உன்னை அச்சமிச்சேன், ஆனால் அடுத்து நான் உன்னை பார்க்குறேன், நீ ஒரு ஜாலியாக நார்மலாக தான் இருக்க. நீ எப்படி இதெல்லாம் இந்த லைஃப்பில் எப்படி நீ சந்தோஷமாக வாழற இந்த உலகத்தில்? 150 மருந்து அது போதும், எந்த கஷ்டம் இருந்தாலும் அது குச்சா போதுண்ணா. எனக்கு நைட்டில் நிம்மதியாக தூக்கம் வரேன். சரக்கு தான் எந்த பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு 150. சரக்கு அச்சா எல்லாமே மறந்துடும் அப்படின்ற. சாப்பிட்றியா? சரி சாப்பிட. இப்போ நீ ஊருக்கு போனாங்க சாப்பிட்டு போகிறேன், நான் பஸ்ஸில் தானே போகிறேன். சரி போகலாமா? போகலாம். போ, இங்கே பக்கத்துலேயே ஒரு ஒயின் ஷாப் இருக்குது, போ. சரக்கு எந்த சைடு சுந்து. சரி 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 நான் அப்பளம் வரலாம். இது எவ்வளோ? ஒரு அப்பளம் போய் நாலு சரியான செட்டிங்காலே. சரியான செட்டிங்க நம்மளுக்கு. அந்த மாதிரி கறி மீன்லாம் சாப்பிடவே கூடாது, ஜீரணம் ஆகாது. இந்த குடிக்காரங்கெல்லாம் நல்லவங்கள ரொம்ப நல்லவங்க தான், நாங்கள் எப்போவுமே நல்லவங்க தான். சரி சரக்குங்க என்ன ஒரே ஒரு கோட்டர் வாங்கிக்க. ஒரு கோட்டர் தான் கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு கட்டிங் போட்டு ஸ்டார்டிங் எத்தனை இதுவாக கூடாது. கட்டிங் சாப்பிடணும் எப்பவுமே. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது எங்களுக்கு. கட்டிங் போடுங்க, கரெக்டாக இருக்கும். அண்ணா இன்னிலேருந்து நம்ம நட்பு ஸ்டார்ட் ஆகுது. சேஸ். நான் ஊருக்காண்ணா. ஊருக்காண்ணா. அப்பளம் பிரியா இருண்ணா. இது எப்பவுமே கொஞ்சம் லைட்டாக கையில் வச்சுக்கிறேண்ணா, சாம்பிளுக்கு நக்கிறதுக்கா. ஐயோ தானா சேஸா? சேஸ். எப்படி இருக்குது ஃபீலு? இதான் இப்போ தான் உள்ளே போய்க்குது. எப்படி இருக்குது? மேலே கேட் ஓப்பன் ஆகிடுச்சா? இனிமேல் தான் எல்லாம் ஒன்று நடக்கும். உள்ளே ஒன்று சொல்லும், அது கேட்டு தான் நீ நடக்கணும். டி நல்லா யார் பற்ற புள்ளப்பா நீ எனக்கு இப்படிலாம் செலவு பண்ணுற? நம்ம ஊரெல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸுண்ணா. நம்பி வரவங்களுக்கு நாங்கள் சரக்கு வாங்கி கொடுப்போம். 1500 ரூபாக்குது, 2000 ரூபா வச்சுருந்தேன். 500 ரூபா உனக்கோசம் சரக்கு. டெய்லி சாப்பிடுவேன் நான், என்கிட்ட எப்பவுமே காசு இருக்கும். சாப்பிட்றியா சரக்கு? இல்லை ஒரு மாதிரி அப்படி வேர்த்துலாம் ஊற்றி ஒரு மாதிரி பண்ணுறான். அப்படி தான் ஆகும். அதான் ஃபஸ்ட்டா அதுதான் அப்படி ஸ்டார்டிங் அப்படி தான் இருக்கும். போவ உனக்கு அப்படி இருக்கும். ஹலோ செக் மை டெக்ஸிங் 1 2 3. ஹலோ நான் தான் சொல்கிறேன்டா. நான் சொல்கிறமா தவுலா இது தவுல் வச்சு மாதிரி என்ன பண்ற? சூப்பராக பயங்கர இதுவோ யாருன்னா ஒருத்தரை போட்டு இப்போ அடிக்கலாம் போல. இது எனக்கு அவ்வளோ ஒரு மாதிரி இருக்குது. கட்டிங்கேவா? ஐயோ இன்னத்துக்கு இப்போ என் பொண்டாட்டி இருக்க இல்லை. ஐயோ அச்சு சாமிச்சிருப்பேன். அரே போத பள்ளியே நீ உன்னை திறமுகெல்லாம் வாங்கி கொடுத்துட்டேன் பள்ளியே. வண்ணா போலாம் ஃபஸ்ட்டிங் வந்து. ஹலோ கூட வாசி. தேன் நன்றாவாய் குடித்தேன், அந்த சரக்கை அடித்தேன் துடித்தேன். நன்றாவாய் குடித்தேன், அந்த சரக்கை அடித்தேன் துடித்தேன். காலையில கட்டிங்கை குடித்தேன், மாலையில கோட்டர் குடித்தேன், இரவன்று முடியும் போது ஆப்பை முடித்தேன். கிராக்கியும் விட்டு குடித்தேன், பாக்கியும் வைத்து குடித்தேன், கனையத்தை பனையம் வைத்தேன், நன்றாய் குடித்தேன். நான் லுங்கியோட நடப்பேன், லுங்கி இல்லாமலும் நடப்பேன். 10 மாதமான குழந்தை போல ரோட்டில் படுப்பேன்.
தேன் 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 நன்றாய் குடித்தேன் அந்த சரக்கை அடித்தேன் துடித்தேன். ஐயோ 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 இதுக்கு இதுக்குன்னு இன்னொரு குவார்டர் வாங்குறோம், நம்ம சாப்பிட்றோம், நைட்டு ஃபுல்லாக ஃபன் பண்ணுறோம். பண்ண போலாமா? கட்டிட்டு ஒரு மாதிரி கிருக்குன்னு இது இருக்கும் தல சருக்கு, அந்த மாதிரி சருக்கு சருக்கு 150ல பா. பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா. நம்ம அரசியல் பேசக்கூடாது. தேவா சொல்லு பாவா, இந்த மாதிரி யாருமே வாங்கி கொடுத்ததில்ல தேவா. நான் இருக்கிறேன் தேவா அவனுக்கு. அத்தை தீபாவளி என்கிட்ட 1500 ரூபாய் இருக்கு, நம்ம சாப்பிடலாம். அத்தை தீபாவளி சத்தியமாக மீட் பண்ணலாமா? இந்த கண்டிப்பா கண்டிப்பா மீட் பண்ணோம். கவுத்தரடி ஏய் யாரே? கவுத்தர நான் தாண்டி கவுத்தரடி. ஏய் என்னடா பொறுக்கி, இதை நீ அங்கேயே வாங்கியிருக்கலாம்ல. எங்கேயே வாங்கிடலாம்ல. அப்போ என்கிட்ட காசு இல்லைச்சு, அதனால தான் உன்னை விருப்பத்தில் மாதிரி பண்ணேன். இப்போ எப்படி வந்துச்சு காசு? ஹலோ சொல்லுமா. வந்துடுவோம்மா. 10 வர பஸ்லேயே வந்துடுவோம்மா, கிளம்பி வந்துடுவோம்மா. என்கிட்ட 1500 ரூபா இருக்குதுமா, நான் வந்துடுவோம்மா. 1500 ரூபா 1500 ரூபா. அடா பாவி. நான் ஏமாத்துறியா? இல்லை உண்மையாக பாக்ஸ் பேக்கிங் பண்ணுது. இப்போ எப்படியே கடவுளை கொடுத்தாரு எனக்கு. ஐயோ வஜவா உன்னால எனக்கு 200 ரூபாய் நஷ்டம். ஏண்ணா ஆட்டோவில் வந்தது அங்கேருந்து. சரி விடு, அதெல்லாம் விடு. என்ன இருக்குது இப்போ? சரி குடு, நீ வாங்கவா? இந்த வச்சுக்கோ. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஹாப்பி ஹாப்பி தீபாவளி. எல்லாம் ஜாலியாக லைக் சேஃபா எல்லாரும் பட்டாசு வெடிங்க. எல்லாரும் ஜாலியாக இருங்க, டப்பாஸ் பார்த்து வெடிங்க, ஸ்வீட் நல்லா சாப்பிடுங்க. இன்னும் ஒரு மாறிக்கிறேன், எனக்கு புரியல. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, சும்மா ஜாலி. ஓகே பாய்.